ஹீமோகுளோபின் அளவை எப்பவுமே கம்மியாகாம கரெக்டான அளவுல பராமரிக்கக்கூடிய முக்கியமான ஒரு அரிசி வகை. நம்ம பாரம்பரியமான ஒரு அரிசி. ரத்த சோகை பாதிப்பே வராம தடுக்கிறதோட மட்டும் கிடையாது, ரத்த சோகை பாதிப்பு இருக்கு அப்படின்றவங்களுக்கு சீக்கிரமே உங்க ஹீமோகுளோபின் அளவை அதிகப்படுத்தி அந்த நோய் பாதிப்புல இருந்து வெளிவரத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கக்கூடிய முக்கியமான நம்ம பாரம்பரிய அரிசி வகை. இப்போ ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு அப்படின்னா நிறைய பேர் என்ன செய்வாங்க, பீட்ரூட், மாதுளை பழம்லாம் சாப்பிடுவீங்க இல்லையா? கண்டிப்பா இதெல்லாம் சாப்பிட வேண்டிய உணவுகள் தான். ஆனா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த அரிசி வகை அப்படின்றது பீட்ரூட்டை விடவும் இரும்பு சத்து அதிகமுள்ள ஒரு அரிசி. அது என்னன்னா ரத்தசாலி அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரத்தசாலி அரிசி அப்படின்றது நம்ம ட்ரெடிஷனல் பாரம்பரியமான ஒரு உணவு. இப்போ ஆர்கானிக் ஷாப்லயும் கிடைக்குது, அப்படி இல்லைன்னா நீங்க ஆன்லைன்லயும் ஆர்டர் பண்ணி இதை வாங்கிக்கலாம். இந்த ரத்தசாலி அரிசி அப்படின்றத தொடர்ந்து சாதம் வடிக்கிறபடி வடித்தும் நீங்க சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ரத்தசாலி அரிசியை கொண்டு கஞ்சி மாதிரி தயார் பண்ணி காலை உணவா காலை நேரத்துல ரத்தசாலி அரிசி கஞ்சி குடிச்சிடலாம். இந்த ரத்தசாலி அரிசியில அப்படி என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வைட்டமின் B5 அப்படின்ற முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து, கூடவே இரும்பு சத்து. இந்த வைட்டமின் B5 இரும்பு சத்து ரெண்டுமே ஒன்று சேர்ந்து என்ன செய்யும்னா நம்ம ரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தும். ஹீமோகுளோபின் எப்பவுமே கம்மியாகாம கரெக்டான அளவுல பராமரிக்கும். நிறைய பெண் குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருக்கு இல்லையா? இந்த ரத்தசாலி அரிசி கஞ்சி மாதிரி தொடர்ந்து பெண் குழந்தைகளோட அன்றாட உணவுல பேரண்ட்ஸ் எல்லாம் சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னும் போது அவங்களுக்கு ஹீமோகுளோபின் அளவும் கம்மியாகாது. அதே சமயம் உடல் சோர்வு தெரியாம அவங்க உடலுக்கு தேவையான அந்த ஒரு எனர்ஜி ஸ்டாமினாவையும் அதிகப்படுத்தக்கூடிய முக்கியமான உணவுகள்ல ரத்தசாலி அரிசி அப்படின்றது ஒண்ணு. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா வைட்டமின் சப்ளிமெண்ட் எடுப்பாங்க, மாத்திரையா எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உடல் சோர்வு தெரியாம இருக்கணும், இல்ல ஏதோ ஒரு டிஃபிஷியன்சி இருக்கு அப்படின்னும் போது வைட்டமின் சப்ளிமெண்ட் எடுப்பாங்க இல்லையா? அதை நீங்க எடுக்கிறதுக்கு பதிலா இந்த ரத்தசாலி அரிசி அவங்க அன்றாட உணவுல சேர்த்துட்டே வரும்போது இயற்கையான ஒரு வைட்டமின் சப்ளிமெண்டாவே இது செயல்படும். ரொம்ப குறிப்பா பாத்தீங்கன்னா பிரெக்னன்ட் லேடிஸ்க்கும் குழந்தைக்கு தாய்ப்பால் தரக்கூடிய மதர்ஸ், தாய்ப்பால் தரக்கூடிய பெண்கள், இவங்கெல்லாம் ஏன் இது எடுக்கணும்னு சொல்றேன்னா இரும்பு சத்து அப்படின்றது இவங்களுக்குலாம் ரொம்ப தேவையான முக்கியமான ஊட்டச்சத்து. இதனால பெண்கள் எல்லாருமே பருவமடைந்த காலகட்டத்தில இருந்து மெனோபாஸ் வரைக்கும் கட்டாயம் சாப்பிட வேண்டிய முக்கியமான உணவுகள்ல ரத்தசாலி அரிசி அப்படின்றதும் ஒண்ணு. இதோட மட்டும் கிடையாது, இந்த ரத்தசாலி அரிசி அப்படின்றது நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணிடும். ரொம்ப குறிப்பா டைப் 2 டயபெட்டிஸ் அப்படின்ற ஒரு நீரிழிவு நோய் வகை வராம தடுக்கிறதுல முக்கியமான ஒரு அரிசி வகை. இந்த ரத்தசாலி அரிசி புற்றுநோய் பாதிப்பு கூட வராம தடுக்கும். நம்ம உடம்புல எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே ஏற்படாம தடுத்து ஆரோக்கியமா வாழறதுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும். அதே மாதிரி வெள்ளை அரிசிக்கு மாற்றா இது மாதிரியான ரத்தசாலி அரிசியெல்லாம் நம்ம அன்றாட உணவுல சேர்த்துட்டே வரும்போது உடல் பருமன் ஏற்படாம தடுக்க முடியும். உடல் எடை எப்பவுமே ஆரோக்கியமான முறையில பராமரிக்கிறதுக்கும் இந்த அரிசி வகை ரொம்பவே உதவியா இருக்கும். இதோட மட்டும் கிடையாது, இதுல புரத ஊட்டச்சத்தும் கொஞ்சம் இருக்கு. அதிக அளவுல இல்ல அப்படின்னாலும் கொஞ்சம் புரத ஊட்டச்சத்தும் இருக்கு. இது வளர்ற குழந்தைகளுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க தசை வளர்ச்சி, திசுக்களோட வளர்ச்சின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப தேவையான ஒண்ணு. உடல் சோர்வே தெரியாம எப்பவுமே உடலுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்து இந்த புரதம் அப்படின்றது. வளர்ற குழந்தைகளுக்கெல்லாம் புரதம் மட்டும் கிடையாது, கால்சியம் ஊட்டச்சத்து ரொம்ப தேவையான ஒண்ணு. இந்த கால்சியம் ஊட்டச்சத்து அப்படின்றது இந்த ரத்தசாலி அரிசியில அதிகமாவே இருக்கு. இது என்ன செய்யும்னா வளர்ற குழந்தைகளோட எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. வயசானவங்களுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய மூட்டு வலி, கை கால் வலி, இது மாதிரியான எலும்பு வலி எல்லாம் தெரியாம பார்த்துக்கும். பற்களை கூட நல்ல வலுவடை செய்யக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்து. நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல பல மடங்கு அதிகமாக்கக்கூடிய துத்தநாக ஊட்டச்சத்து அப்படின்ற ஜிங்க் ஊட்டச்சத்தும் இந்த அரிசி வகையில ரொம்பவே அதிக அளவுல இருக்கு. இதோட மட்டும் கிடையாது, நார் சத்து அதிகமா இருக்கு. வெள்ளை அரிசியில நார் சத்து கம்மியா இருக்கும். அதுவே இந்த ரத்தசாலி அரிசியில பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய நார் சத்து அப்படின்றது செரிமானத்தையும் சீரா வைக்கும், மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாம தடுக்கும். இதோட மட்டும் கிடையாது, இந்த ரத்தசாலி அரிசி அப்படின்றது நம்ம உடம்புல 2 முக்கியமான உடல் உறுப்புகளை ஆரோக்கியமா செயல்பட வைக்கும். அது என்னன்னா ஒண்ணு சிறுநீரகம் உறுப்பு, 2வது கல்லீரல் உறுப்பு. இந்த 2 உடல் உறுப்புகள்ல இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து இந்த 2 உடல் உறுப்புகளையும் தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமா செயல்பட வைக்கும். இதனால ரத்தசாலி அரிசி நம்ம அன்றாட உணவுல கட்டாய குழந்தைகள்ல இருந்து முதியோர் வரைக்கும் எல்லாரும் அடிக்கடி சாப்பிட வேண்டிய முக்கியமான அரிசி வகையில ரத்தசாலி அரிசி அப்படின்றதும் ஒன்று.